Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து கண்டினியூவா வந்து கவர்மெண்ட் ஜாப் பத்தி அப்டேட் வந்து பண்ணிட்டு வரோம். சோ எல்லாரும் நம்ம சேனல் வந்து Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் ஷாப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நவம்பர் டிசம்பர்ல வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. இடையில ரெயின் வந்துச்சு. சோ இன்டர்வியூ கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் வந்து டிலே ஆனுச்சு. ஆனா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னுமே வந்து ரிசல்ட் வரல. பிப்ரவரி மாசமே வந்துட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஈரோடு பை எலெக்ஷன் அதாவது இடைத்தேர்தல் அதனால தான் வந்து டிலே பண்றாங்க. அது முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. ஆனா ஈரோடு இடைத்தேர்தலுமே வந்து முடிஞ்சு இப்போ வந்து ரிசல்ட்டுமே சொல்லிட்டாங்க. ஆனா ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து இன்னுமே பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து இன்னும் வந்து இன்டர்வியூ வந்து வைக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்லயே இன்னும் 2024 அதையே வந்து இன்னும் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. இத வந்து நம்ம வந்து 2022 23 அந்த செலக்ஷனோட வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து தெளிவு கிடைக்கும். 2022ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரேஷன் ஷாப் வேகன்சி அத தான் வந்து பார்க்க போறோம். அது வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ விட்டாங்க அப்படினா 13/10/2022ல வந்து விட்டுருக்காங்க. அதுவே 2024ல பாத்தீங்கன்னா 9/10/2024ல வந்து விட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தான் விட்டுருக்காங்க நோட்டிஃபிகேஷன். அதுல வந்து டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 6503. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து கம்மி தான். டோட்டல் வேகன்சி வந்து 2024ல 3280. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கம்மி வேகன்சி தான் இந்த தடவை. அதுல வந்து salary பாத்தீங்கன்னா 2022ல 8600 to 29000. 2024லயுமே பாத்தீங்கன்னா அதே salary தான் 8600 to 29000. 2022ல வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த வேகன்சிக்கு வந்து ரேஷன் ஷாப் வேகன்சிக்கு வந்து ரிசல்ட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2023ல ஜூலைல தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 9 மாசம் வந்து இடையில வந்து கேப் இருந்திருக்கு. 9 மாசம் அப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த தடவையும் சேம் அதே மாதிரி தான் நடக்குமா அப்படினு கேட்டிங்கனா கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து வேகன்சி வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 6503. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அதுல வந்து பாதிக்கு பாதி தான் வேகன்சி 3280. சோ வந்து அவ்வளோ டிலே எல்லாம் ஆகாது. கொஞ்சம் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. ஆனா வந்து பிப்ரவரில ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கனா எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரில பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட மார்ச்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர வந்து சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்ல வந்து கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பேரிசன் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே ஒரே மந்த்ல தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சோ வந்து இந்த தடவை வேகன்சி கம்மினால கொஞ்சம் வந்து சீக்கிரமே ரிசல்ட் வரும். எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் வந்து ரிசல்ட் வந்துரும். அதுக்கும் ரொம்ப வந்து டிலே ஆக வந்து வாய்ப்பு கிடையாது. எல்லா ப்ராசஸுமே வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆயிட்டு இன்னும் வந்து செலக்ஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து ரேஷன் ஷாப் டிஆர்பி வந்து வெப்சைட்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல கண்டினியூவா கவர்மெண்ட் ஜாப் பத்தி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். சோ நம்ம சேனல் வந்து எல்லாரும் Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you.